ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணித்தது குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதிலளித்திருக்கிறார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு தெரியவில்லை, வந்தால்தான் தெரியும் என இபிஎஸ் பதிலளித்து சென்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் மரியாதை செலுத்திய பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் தரப்பில் கேள்விகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதிலளித்திருக்கிறார். தெரியவில்லை, வந்தால்தான் தெரியும் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பதிலளித்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். முன்னதாக பசும்பொன் செல்வதற்காக ஓபிஎஸோடு செங்கோட்டையன் காரில் பயணித்த நிலையில் இது குறித்த கேள்வி இபிஎஸ்ஸிடம் முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் பதிலளித்த போது தெரியவில்லை, வந்தால்தான் தெரியும் என குறிப்பிட்டு அவர் பதிலளித்துவிட்டு சென்றிருக்கிறார். அது குறித்தான தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். தேவர் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழா என்று அனுசரிக்கப்படும் நிலையில் இதில் தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அங்கு மரியாதை செலுத்திய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்ததை நாம் பார்த்தோம். அப்போது செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு அவர் தெரியவில்லை, வந்தால்தான் தெரியும் என பதிலளித்து சென்றதை நாம் அண்மைத்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ பசும்பொன் செல்வதற்காக மதுரையிலிருந்து ஓபிஎஸ் உடைய கார்ல செங்கோட்டையன் பயணித்திருக்கிறாரு. இது அரசியல் களத்துல இது மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பசும்பொன் அரசியல் களமா மாறி இருக்கா? பசும்பொன் அப்படிங்கிறது என்னைக்குமே ஒரு அரசியல் களமா தான் இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படிங்கிறவர் ஒரு ஒரு சத்தியத்தின் மறு உருவம்னு சொல்லுவோம். அவர் ஒரு ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தாண்டி நமது தமிழகத்திற்கும் இந்தியத்திற்குமான ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த நாள்ல அவரை வணங்குறது எல்லாருடைய கடமை. அதே நேரத்துல அந்த பசும்பொன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளுங்கிறது எப்பவுமே ஒரு குரு பூஜை இல்லைன்னா ஜெயந்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் போது இதுல எப்பவுமே ஒரு அரசியல் கலந்து இருக்குங்கிறத பாக்குறோம். காரணம் என்னன்னா, முக்குலத்தோருடைய வாக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா தலைவர்களும் இங்க இந்த மாதிரியாக பண்ணுவாங்கன்னு. இப்போ 3 விஷயத்த நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். இன்னைக்கு பசும்பொன் ஐயாவுடைய பேரை மதுரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு சொன்னவங்க கடந்த காலத்துல ஆட்சியில இருந்தப்போ அதை வைக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அதுக்கு முன்னுக்கு பின் முரணான அவர்களுடைய அரசு முன்னுக்கு பின் முரணான பதிலை அளித்ததுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2வது முக்கியமான விஷயம், பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு எத்தனை பாராளுமன்ற இதை சேர்ந்தவங்க போய் தேவரையாவுடைய சிலைக்கு அங்க பாராளுமன்றத்துல மாலை போட்டிருக்காங்கன்னு போய் பாருங்க. டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் போய் முதல்ல மரியாதை செலுத்திட்டு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் அவருடைய முயற்சியால் தான் நாங்க அங்க அந்த சிலையானது நிறுவப்பட்டது. அதே மாதிரி இப்போ நம்ம குறிப்பிட்ட விஷயமாக நீங்க சொல்றது ஐயா செங்கோட்டையன் அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இதுல போறாங்க, கார்ல ஒன்றாக பயணிக்கிறார்கள்னா அந்த ஒன்றை வச்சே ஒரு அரசியல் நிகழ்வு நடக்க முடியும்னா இது என்ன சொல்றதுன்னு நான் தெரியல. கடந்த காலங்களில் இதே மாதிரியாக தைலாவர தோட்டத்திற்கு ஒரு சிலர் போய் கார்ல போய் இவரை சந்திச்சாங்கன்னு பாக்குறோம். யாரு, நம்ம டாக்டர் ஐயா அவர்களை சந்திச்சாங்க அப்படின்னு. அதனால ஏதாவது பெரிய மாறுதல் நடந்ததானா? இல்ல. இது அவர்களின் நட்பின் அடிப்படையிலேயோ இல்லைன்னா அரசியல் புரிந்துணர்வு அடிப்படையிலேயோ இல்லைன்னா தங்களுக்குள் இருக்கக்கூடிய நெடுங்கால நட்பின் அடிப்படையிலோ கூட செய்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா அது ஒரு நியூஸா இருக்கு. அது வருங்காலங்கள்ல என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சார், அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், அதற்கான முன்னெடுப்புகளை நானே முன்னின்று செய்வேன் அப்படின்னு செங்கோட்டையன் தரப்புல சொல்லப்பட்டிருந்துச்சு. அந்த நேரத்துல தான் இது மாதிரியான ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் அடிப்படையில கட்சியிலிருந்து ஒரு நபர் நீக்கப்படுறார் அப்படின்னா அவர் கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது அதிமுகவுடைய விதியா இருக்கு. அந்த விதியை மீறி செங்கோட்டையன் இது போன்ற விஷயங்களை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது ஒரு கேள்வி ஒரு புறம் இருந்தாலுமே கூட அவர் இந்த மாதிரியான ஒரு போல்டான ஒரு மூவ் பண்றாரு. சார், முக்கியமான பொறுப்புகள்ல இருந்து விடுவிச்சுட்டாங்களே. இப்போ பாத்தீங்க இல்ல சார், அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பதவிகள் இருந்து பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்பட்டாலுமே கூட இந்த மாதிரியான ஒரு போல்டான ஒரு மூவ் செய்யறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கா? அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறோமா?
இல்ல இன்னைக்கு இங்கே அதிமுகவின் ஆளும் தரப்பு என்ன எதிர்பார்க்கலாம்னா, விஜய் வந்து தங்களுடைய கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அவர் வராத ஒரு சூழல் அப்படின்னாக்க இது எந்தவித தாக்கத்தை அவர்களுக்கும் ஏற்படுத்துங்கிறது இருக்கு. அப்போ நீங்க இங்க இருக்கக்கூடியவர்களை இணக்கமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதே நேரத்துல இந்த எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது இந்த அரசியல் சூழல் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் இன்று போய்கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதுவும் குறிப்பா திமுக கூட்டணி அல்லாத இதுல அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே ஒரு பேசு பொருளாக ஆக்கப்படுகிறதே தவிர, அதை தவிர்த்து வந்து இது நிஜமான ஒரு நிகழ்வுகள் அதை தொடர்ந்து என்ன நடக்குங்கிறது நமக்கு வந்து ஒரு ஹேஷியங்களாக தான் இருக்க முடியும். அந்த ஊகத்தின் அடிப்படையில நம்ம எல்லாம் சொல்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, இந்த விவகாரத்துல கட்சியுடைய தலைமை என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரமேஷ் சேதுராமன். நன்றி.